மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பணத்தால் நிற்காது. அதாவது எந்த ஒரு கல்வியுமே பணத்தால் நின்றதாக சரித்திரம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி பல வழிகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ், பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ், ஏஐசிடி ஸ்காலர்ஷிப்பில் தொடங்கி கவர்மெண்ட்டோட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டி ரீதியாக இது இருக்குது. இது ஒரு புறம். இதை தவிர பேங்க் லோன் நம்மளால் வாங்க முடியும். இன்னொரு புறம் நிறையா தனியார் தொண்டு நிறுவனங்கள் பார்த்திங்கனாக்கா அவர்கள் நிறையா ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. பட் இது எல்லாருமே யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்லா மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் ஒரு படிப்பு நிற்குதுன்னா, நீங்கள் அரியர்ஸ் வைக்கிறதால, நீங்கள் சரியாக படிக்காததால் வேணால் படிப்பு நிற்கலாமே தவிர, பணம் இல்லாத ஒரு படிப்பு நிற்கவே நிற்காது. நானும் தொடர்ந்து பல ஆண்டுகள் பார்ப்பேன். ஒரு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு வரும். இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு கூலி தொழிலாளியோட ஒரு பொண்ணு இவ்வளோ ஹை மார்க்ஸ் வாங்கி எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிடுச்சு, ஆனால் அதுக்கு படிக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பல நல்ல உள்ளங்கள் இல்லை, நாங்கள் அந்த பொண்ணோட படிப்பை செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு உடனடியாக முன் படிக்க வைப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போவுமே நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி நல்லா படிக்கிற ஆனால் சிரமப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்குது. பல கல்லூரிகளில் அலுமினி நெட்வொர்க், முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால் என்றைக்குமே பணத்தால் ஒரு படிப்பு நிற்காது. ப்ரொவைடட் நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பண உதவி சிரமப்படும் போது தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. கிட்டத்தட்ட 50 நாட்களாக இந்த அட்மிஷன் அட்வைஸுங்கிற இந்த சீரீஸில் உங்களுக்கு நான் பல்வேறு கருத்துக்கள் அட்மிஷன் சார்ந்து நான் சொல்ல விரும்புகிற அதே நேரத்தில் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை இதுவரைக்கும் பகிர்ந்துக்கிட்டேன். இதற்கு மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி மிக சிறப்பான ஒரு வரவேற்பு இருந்தது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதற்கு அடுத்த நிலையில் நான் புதுசாக இது மாதிரி இனிமேல் காலேஜில் சேர்ந்துட்ட பிறகு பயன்படுற மாதிரியான புது சீரீஸ் விரைவில் நான் உங்களுக்காக தொடங்குகிறேன். இதுவரை கொடுத்த உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.